இதுல யாருடைய வெற்றியை உங்களால கணிக்க முடியுது? சார், அதிமுக மிகப்பெரிய அளவில் வெற்றி பெறும். தனித்தே ஆட்சி அமைக்கக்கூடிய அளவுக்கு இன்றைக்கு வாக்காளர்கள் மிக தெளிவாகவும் தீர்க்கமாகவும் பல பொய் பிரச்சாரங்கள், பொய் வாக்குறுதிகளை எல்லாம் புறந்தள்ளிவிட்டு யதார்த்த களம் என்பது ஆட்சி மாற்றம். அந்த ஆட்சி மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய கட்சி சக்தி அதிமுகவிடம் இருக்கிறது என்று அதிமுகவுக்கு பெருவாரியாக வாக்களித்ததை பல தொகுதிகளில் பிரச்சாரம் செய்து வந்த அடிப்படையிலும் அங்கே உள்ள கள நிலவரங்களை தெரிந்து கொண்டதன் அடிப்படையிலும் மிக தெளிவாக கணிக்க முடிகிறது அப்படிங்கிறது யதார்த்தமாக நான் பார்த்த விஷயம். நான் பார்த்தது மட்டுமில்லை, நிறைய பேர் அதை தான் இன்றைக்கும் பகிர்ந்துகிட்டு இருக்காங்க. பொதுவெளிகளில் அனைத்து இடங்களிலுமே ஆட்சி மாற்றம் உறுதி அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சொல்ல கேள்விப்படக்கூடிய எல்லா இடங்களும் தருணங்களும் இருக்கிறது. ஆட்சி மாற்றம் உறுதி. ஆனா நீங்க இதுவரைக்கும் இருந்த அங்க போலிங் சிஸ்டத்திலையும் இப்ப இருந்த தாவேகாவுடைய அந்த கூட்டம், அந்த வாக்குகள் இதெல்லாம் பார்த்த பிறகு ஏன் இன்னொரு வாக்குகள் தாவேகாக்கு போயிடக்கூடாது? இல்லை, தாவேகாவுக்கு அதிமுகவுக்கு நம்ம கொடுக்கல. இல்லை, ஒரு குறிப்பிட்ட சதவீத வாக்குகள் முதல் தலைமுறை வாக்குகள் போகலாம். முதல் தலைமுறை வாக்குகள்னு எடுத்துக்கிட்டால் ஒரு 25 லட்சம் வாக்குகள் இருந்தால் அதில் எல்லா கட்சியிலையுமே இருக்காங்க. இப்போ எங்கள் கட்சியிலலாம் முதல் தலைமுறை இளைஞர் இளம்பெண்கள் பாசறைன்னு சொல்லி நிறைய நிர்வாகிகள், புது ஓட்டர்ஸே நிர்வாகிகளாகவே நாங்கள் நிர்வகிச்சிருக்கோம். அது மாதிரி ஒவ்வொருத்தரும் ஒரு ரெப்ரசன்டேஷன், ஒவ்வொரு ரசிகர்கள், ஒவ்வொரு கட்சிக்கானவர்கள், ஒவ்வொரு இது பண்ணாங்க. அதுலேயும் விஜய்க்குமான ரசிகர்கள், இப்படி நம்ம அந்த இடத்த பார்க்க முடியும். இந்த எஸ்ஐஆருக்கு அப்புறம் நீங்கள் அந்த பர்சன்டேஜ் இவ்வளோ பர்சன்டேஜ் இருக்குது அப்படின்னு சொன்னால் கிட்டத்தட்ட 1 கோடி வாக்காளர்கள் நீக்கப்பட்டிருக்கிறார்கள். இறந்த வாக்குகள், இரட்டைப்பதிவு, அந்த மாதிரி விஷயங்கள்லாம் கிளியர் பண்ணப்பட்டு மிக தெளிவாக இந்த வாக்கு சதவீதம் 84% அப்படின்னு 85% சொல்கிறது. இன்றைய சூழ்நிலையை மிக தெளிவாக பார்த்து இந்த திமுக ஆட்சியினுடைய அவலங்களை கணித்து, பெண்களுடைய பாதுகாப்பு இருக்கட்டும், விவசாயிகளுக்கு எதிராக எந்த நலத்திட்டங்களையும் கொண்டு வராத நிலையாக இருக்கட்டும், போதைப்பொருளுடைய சந்தையாகவே தமிழ்நாடு மாறி போனது, இப்படி ஆட்சிக்கு எதிரான மிகப்பெரிய அலை என்பது தமிழ்நாட்டு மக்களிடத்தில் இருக்குது. இதில் அரசியல் வயப்பட்ட மக்கள் மிக தெளிவாக ஆட்சி மாற்றத்தை யாரால் செய்ய முடியும் என்கின்ற அந்த கேள்வியில் இது அதிமுகவால் செய்ய முடியுங்கிறது மிக தெளிவாக போட்டு அந்த நிலை இருந்து சார். ஆனால் கடைசி ஒரு 4 நாட்கள், தேர்தலுக்கு முந்தைய 4 நாட்கள், தேர்தல் முடிந்த பிறகு இந்த களத்தில் தாவேகாவுடைய இன்ஃப்ளூயன்ஸ் நீங்க சொல்ற மாதிரி இளைய தலைமுறைகள் தான் வாக்களிச்சுட்டாங்க அப்படிங்கிறது மட்டுமா பார்க்க முடிஞ்சுது? நீங்க ஊடகத்திலே பார்த்துருக்கலாம். முதியோர்கள், ஒரு 55 வயதுக்கு மேல இருக்கவங்க, என் பேரன் சொன்னான்னு போட்டேன், மகா சொன்னான்னு போட்டேன் அப்படின்னு ஒரு பெரிய லார்ஜ் நம்பர் ஆஃப் ரெஸ்பான்ஸ் நம்மளால பார்க்க முடியல. அது போன்ற நிறைய செய்திகள் வந்தது அப்படிங்கிறது விஷுவலா. இது யாரோ ஒப்பீனியன்ல கட்டமைச்சிட்டாங்க அப்படிங்கல. நான் அப்படி சொல்ல வரல. எப்படின்னா சார், அதிமுக திமுகவுக்கு வாக்களிக்கிறவர்கள் நாங்கள் யாருக்கு வாக்களித்தோம்னு அவ்வளோ ஓப்பனாக சொல்ல மாட்டாங்க. தாவேகாவுக்கு வாக்களித்தவர்கள் சொல்கிறார்கள்னா புதிதாக களம் கண்டவர்கள், புதிதாக ஓட்டு போடுறவர்கள். இப்போ நீங்கள் சொன்ன அந்த சீனியர்ஸ் சொல்கிறாங்க இல்லையா, 1-2 சீனியர்ஸ், அவங்க தன்னுடைய பேரனை திருப்திப்படுத்துவது கூட சொல்லலாம். இந்த குழந்தைக்கு சாக்லேட் வாங்கி தரேன்னு சொல்லிட்டு அது கேட்ட சாக்லேட்டை விட்டுட்டு குறைவான பாதிப்பு இருக்கக்கூடிய சாக்லேட்டை வாங்கி தரது இல்லையா. அதனால் நீங்கள் அதையெல்லாம் பார்த்துட்டு வாக்கு இப்படி தான் இருக்கும், இப்படி தான் போயிருக்கும்னு ஃபிக்ஸ் பண்ண முடியாது. பொதுவாக பொதுவெளியில் முதல் தலைமுறை வாக்காளர்கள் நான் இதற்கு பதிவிட்டேன்னு சொல்லலாம். ஏன்னா அவங்களுக்கு அதுக்கு அடுத்து நான் வெளியே சொன்னதுக்கப்புறம் இயல்பாகவே ஒரு சில சந்தேகங்கள் ஏற்படும். யாருக்கு வாக்களித்தோம் என்பதை வெளியில் சொல்வது, திட்டங்கள் வருகிற போது நெருக்கடிகளை ஏற்படுத்தலாம் அப்படிங்கிற அடிப்படையில் பொதுவாக சொல்ல மாட்டாங்க. புதுசாக வர்றவங்க அந்த எந்த விதமான தேர்தல், அதனுடைய முடிவு, ஒரு அடர்த்தியான மக்கள் ஒரு குறிப்பிட்ட வயதுக்குள் ஒரு விஷயத்தை ரொம்ப ப்ரொபகண்டா பண்ணும்போது அது பெருசாக தெரியும். இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி செய்திகளில், சமூக வலைத்தளங்களில், அங்கெல்லாம் எஸ்ஐஆர் கிடையாது. ஒருத்தர் எத்தனை இன்ஸ்டா வேணாலும் வச்சுக்கலாம், எத்தனை ஷேரு, எத்தனை லைக்கு, எத்தனை கமெண்ட் வேணாலும் போடலாம். அதனால பெரிய அளவில் காட்டப்படுதே சார், இதெல்லாம் நீங்க பார்க்கலையா அப்படின்னா நான் சோஷியல் மீடியாவை தாண்டி இல்ல, நீங்க ஓட்டு போடுற களத்துக்கு போயிருக்கலாம். ஒவ்வொரு அவுட் ஏஜென்ட்டும் இருக்கக்கூடிய அந்த டேபிள் பக்கத்துல தாவேகாவினர் எத்தனை பேர் இருந்தாங்க? நான் அதுதான் சொல்ல வரேன் சார். நான் பூத்துல இருந்து அதை பார்த்துட்டு வந்தோம்னா சொல்லுங்க. நீங்க சோசியல் மீடியா வழியா தேர்தலுக்குள்ள போகாதீங்க. பூத்துல இருந்து தேர்தல் ரிசல்ட்டுக்கு வரும்போது நீங்க தெளிவா பாத்தீங்கன்னா அங்க அதாவது முதல் தலைமுறை ஓட்டர்ஸ் சில பேர் போட்டிருக்காங்க ஒவ்வொரு பூத்துல நின்னவங்களை மட்டும் சொல்லுங்க. அந்த கிரவுட் புல்லிங் மட்டும். இப்போ நான் போட்ட பூத்துல சொல்றேன், கிரவுட் புல்லிங் அப்படிலாம் ஒன்றும் இல்லை. எங்க பூத்துல என்டிஏக்கு நின்னவங்களை விடவும் தாவேகாக்கு குறைவா இருந்தாங்கன்னு சொல்றீங்களா? சில பூத்துல ஏஜெண்டே இல்லை. நான் சொல்றேன். இல்ல நீங்க இல்ல நேரடியாக நான் பார்த்துட்டு வந்தது சொல்றேன் சார். தேர்தல் முடிந்த மாலையிலிருந்து
எல்லா ஊடகங்களும் நேஷனல் மீடியாவிலேருந்து மாநில ஊடகங்கள்லேருந்து எல்லாமே போடுறாங்க. நீங்கள் டிஜிட்டலில் ஏதோ இன்ஸ்டாகிராமில் போட்டாங்க. இல்லை, அதனுடைய தாக்கம் என்னன்னு நான் சொல்கிறேன்னா, இப்போ விஜய் குறித்து பேசுவதும் அந்த கட்சி குறித்து பேசுவதும் சமூக வலைத்தளங்களில் ஒரு ட்ரெண்டாக இருக்குது அப்படிங்கிறதுனால பேசுகிற மொழியே தேர்தல் ரிசல்ட்டில் அது ட்ரெண்டு கிடையாது. அது யதார்த்தமாக நான் ஒரு செய்தி கூட எந்த ஊடகத்திலையும் இந்த டேபிள் காலியாக இருந்துச்சு, தாவேக்காவுடைய டேபிள் 6 மணி வரை காலியாக இருந்துச்சு, இல்லை 4 மணிக்கு அப்புறம் காலியாக இருந்துச்சு. முழுமையாக இந்த முறை தான் 6 மணி வரைக்கும் எல்லா இடத்துலையும் இருக்காங்க அவுட் ஏஜென்ட்ஸு. ஆமாம் சார், அதாவது நீங்கள் அதை ஒரு செய்தியாக வந்து எந்த இடத்துல எடுத்துகிட்டு வந்து போட்டிருக்காங்கங்கிறத பாருங்கள். நான் பரவலாக சொல்கிறேன், பரவலான பல பூத்துகளுக்கு நம்ம போயிருக்கோம் அன்றைக்கி தேர்தல் அன்னைக்கு. அதையெல்லாம் பார்த்ததன் அடிப்படையில் சொல்கிறேன். நீங்கள் சொல்கிறது ஒருவேளை அர்பனில் அது செய்தியாக்கப்படக்கூடிய அளவில் இங்கே கொஞ்சம் இருந்திருக்கலாமே ஒழிய, நீங்கள் தமிழ்நாடு முழுவதும் பரவலாக பார்க்குற போது அது ஒவ்வொரு வாக்குச்சாவடியிலும் சில வாக்குகள் விழுந்தது. அர்பன்லையே அப்படி இருந்துச்சு. அர்பன்லையே அதிமுகவுக்கு சாதகமாக இல்லை சார். அதிமுகவுக்கு சாதகமாக இல்லைன்னு நான் சொல்லலை. விஜய்க்கு வாங்குகிற ஓட்டுகள் மற்ற பகுதிகளில் வாங்குறத விட கொஞ்சம் அதிகரிச்சிருக்குன்னு சொல்லுவாங்க. அது ஏன் சொல்லுங்க? ஏன் சொல்கிறேன்னா, இப்போ நகரத்தில் வந்து சார் ஒரு கட்டமைப்பு வந்து கட்சி ரீதியான கட்டமைப்புங்கிறத தாண்டி ஒரு பொது வெளியில் இருக்கக்கூடிய, அதாவது பிணைப்பில்லாத ஒரு வாழ்க்கை முறை, ஒருத்தரோட ஒருத்தர் நெருங்கிய தொடர்பு. இப்போ கிராமங்கள்லனா ஒரு இந்த இடத்துல இருந்து இங்கே வரைக்கும் அதிமுக வாக்காளர்களாக இருக்காங்கன்னு கூட நம்மளால் ஜட்ஜ் பண்ண முடியும். அந்த தோற்றங்கள்லாம் இருக்கும். இங்கே வந்து அந்த மாதிரி இல்லாத சூழ்நிலையில் ஒன்று அதிமுக போட்டி சின்னம் இல்லாத இடங்களில், இப்படி ஒரு சில, அதாவது திமுக அதிமுகங்கிற மேஜர் பார்ட்டி இல்லாத இடங்களில் இவங்களுக்கான வாக்குகள் சற்று அதிகரிக்க வாய்ப்பு இருக்க ஒழிய, மிக தெளிவாக தான் நம்ம எல்லாத்தையும் பார்க்குறோம். அவங்களே வந்து அவங்களுடைய தலைவரே வந்து கிறிஸ்தவர்கள் அதிகம் இருக்கக்கூடிய தொகுதியை தேர்ந்தெடுத்து தான் அவர் நிற்கிறாரே ஒழிய, ஒரு பொதுவான தொகுதிகளில் நின்று அல்லது வெல்ல முடியும். அல்லது அர்பன், இப்போ இது ஒரு மாநகராட்சி, திருச்சி ஒரு மாநகராட்சி, ஏன் ஒரு நகராட்சியும் ஒரு பேரூராட்சி இருக்கக்கூடிய இடத்துல ஒரு சீட் அவரால் இது எடுக்க முடியல? இப்படி பல ஆங்கிளில் பார்த்திங்கன்னா அவர்களுக்கான முதல் தலைமுறை ஓட்டர்ஸ் இருக்காங்க அப்படிங்கிறதுல மாற்றம் இல்லை. அது ஒரு தொகுதியில் ஜெயிக்கக்கூடிய அளவுக்கு கூட ஓட்டாக மாறாது அப்படிங்கிறதையும் தேர்தலில் பதிவாக இருக்கிற வாக்குகளினுடைய அடிப்படையிலும் அங்கே அந்த போலரைசேஷன் நடந்த விதத்தை நேரில் பார்த்த அடிப்படையிலும் சொல்கிறோம். அந்த மாதிரி இல்லை அப்படிங்க. சரி, திமுகவுக்கு எதிரான ஆன்டி இன்கம்பன்சி வாக்குகளையாவது ஒரு 10% வாக்குகளை மட்டுமும் தமிழக வெற்றி கழகம் எடுத்துனா அது திமுகக்கான வெற்றி வாய்ப்பாக தானே இருக்கும். இல்லை சார், நான் அதான் சொல்கிறேன். ஆட்சி மாற்றத்தை நோக்கி பொறுப்புடன் வாக்களிக்கக்கூடியவர்கள் யாரால் ஆட்சி மாற்றத்தை கொண்டு வர முடியும் என்கின்ற விஷயத்தில் மிக தெளிவாக அதிமுகவுக்கு தான் வாக்களித்திருக்கிறார்கள். நான் அதான் முதல்ல தெளிவை பதிவிட்டேன். நீங்கள் சொல்கிற அந்த 25% முதல் 25 லட்சம் வாக்காளர்களில் விஜய்க்கு போட வேண்டும் என்று 25% சொல்றேன் நான். 25 லட்சம் 25% சொல்றீங்களா? ஆனா நான் என்ன சொல்றேன்னா 25 லட்சம் வாக்காளர்கள் தான் புது வாக்காளர்கள். அதுலேயுமே பரவலான பல வாக்காளர்கள் பல தன்மையோடு கட்சியோடு ரசிகத்தன்மையோடு இணைக்கப்பட்டவர்களும் இருக்கிறாங்க. அதற்குள்ளே தான் வர முடியுமே ஒழிய, ஏற்கனவே அரசியல் வயப்படுத்தப்பட்ட வாக்காளர்கள் மிக தெளிவாக யாரால் ஆட்சி மாற்றம் வரும் என்பதையும், ஆட்சிக்கு எதிரான மனநிலைமையை எந்த இயக்கத்தோடு ஓட்டு போட்டால் அல்லது எந்த கூட்டணிக்கு ஓட்டு போட்டால் அந்த ஆட்சி மாற்றம் நிறைவேறும் என்பதையும் தெரியாமல் யாரும் வாக்களிக்க முடியாது. அப்படி சொன்னால் நீங்கள் ஆட்சிக்கு எதிரான மனநிலையிலே அது வராது அந்த லிஸ்ட்லே. ஆட்சிக்கு எதிரான மனநிலைமை என்பது ஆட்சி அகற்றப்பட வேண்டும்ங்கிறதானே. அப்போ ஆட்சி அகற்றப்பட வேண்டும்னா எது ஆட்சி அகற்றுவதற்கான கூட்டணி, யார்கிட்ட அந்த ஸ்ட்ரென்த் இருக்குன்னு பார்த்து தான் போட்டிருக்காங்க. அதனால் ஆட்சிக்கு எதிரான மனநிலை வாக்குகள் சிதறிப்பதற்கு வாய்ப்பு கிடையாது. மிக துல்லியமாக சொல்லப்போனால் சிறுபான்மை வாக்குகள் மிகப்பெரிய அளவில் விஜய்க்கு போவதற்கு வாய்ப்பு இருக்குது. அந்த வாக்குகள் பெரும்பாலும் திமுக கூட்டணிக்கு விழ வேண்டிய வாக்குகள். அவை அனைத்தும் இன்றைக்கு விஜய் பக்கம் திரும்பி இருக்கிறது. அவர் கடைசி அந்த முட்டு போட்டு நடந்து கூட காமிச்சார் பாருங்கள். அதெல்லாம் எந்த வாக்குகளை நோக்கி அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். அப்போ 2 தொகுதிகளிலும் கிறிஸ்தவ வாக்காளர்கள் அதிகம் நின்ற தொகுதி. அப்போ அவருடைய இலக்கும் அவருடைய குறிக்கோளும் ஒவ்வொரு இடத்திலும் அது போன்று, இப்போ கடையநல்லூர் தொகுதியை எடுத்துக்கிட்டு அங்கே ஒரு இஸ்லாமிய வேட்பாளரை நிறுத்தியிருக்கிறார். அப்போ அதனால் அங்கே என்ன விளையும் என்று நினைக்கிறார், இஸ்லாமிய வாக்குகள் நாம் எடுக்க முடியும் என்கின்ற அந்த விஷயத்தில் அவங்க ரொம்ப தெளிவாக இருக்காங்க. இப்படி அவர்கள் நியமித்த கேண்டிடேட்ஸ்லேருந்து எல்லாரையும் பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் திமுகவினுடைய வாக்குகளை குறிவைத்து தான் அந்த கேண்டிடேட்லேருந்து விஜயோட வாக்கு வங்கி பெரிய அளவில் இருக்கிறது அப்படிங்கிறது மிக தெளிவாக இருக்குது. ஏன்னா அதுக்கு ஒரு சின்ன உதாரணம், கொளத்தூர் தொகுதியில் நீங்கள் எடுத்துக்கோங்க. தொடர்ந்து 2 முறை ஸ்டாலின் வென்றிருந்தாலும் அதிமுகவுக்கான ஓட்டு வங்கி என்பது அந்த பெரிய அளவில் எவ்வளோ இருக்கோ அது அப்படியே ரீட்டைன் ஆகுது. அப்போ அதிமுகவுக்கான வாக்காளருங்கிறது அந்த சஸ்டைனபிலிட்டியில் இருக்காங்க அப்படிங்கிறதுக்கு அது ஒரு உதாரணமான தொகுதி. ஆனால் இப்போ விஜயால் ஓட்டு வாங்க முடியும் அப்படின்னா அப்போ எங்கே வாங்க முடியும்? பெரம்பூரில் வாங்கினா அது யாரோட ஓட்டாக இருக்கும்? சரி சார், இப்போது
தமிழக வெற்றி கழகம் ஒண்ணு, நாம் தமிழர் கட்சி ஒண்ணு. இப்ப நாம் தமிழரும் இதுல என்ன பண்றாங்க, தமிழர் உரிமைக்காக தொடர்ந்து குரல் கொடுத்து அவங்களும் ஒரு அங்கீகரிக்கப்பட்ட கட்சியா அரசியல் வயப்படுத்தப்பட்ட ஒரு கட்சியா மாறி காம்படிஷன் ரொம்ப ஹெவி ஆகுது இல்ல சார்? நீங்க ஆட்சிக்கு எதிரான வாக்குகள் தன் பக்கம் வரும் அப்படிங்கிறதுல இங்கதான் காம்படிஷன் மல்டி ஃபோக்கஸ்டா ஆகுது. அதுல ஒரு விஷயம் தெளிவா அப்படின்னா சார், ஆட்சிக்கு எதிரான வாக்குகள் அப்படிங்கிற வாக்குகள்னு நீங்க ஒரு வாக்கை டிஃபைன் பண்ணீங்கன்னா அது ஆட்சியை மாற்றக்கூடிய கூட்டணிக்கு தான் வாக்காக போகும். ஒன்று. இப்போ நாம் தமிழருக்கு ஒரு கருத்தாக்கம் ரீதியாக அவங்க வராங்க. அப்போ அவர்களும் அவருடைய வாக்கு வங்கியை ஓரளவு கருத்தாக்கப்படுத்தப்பட்ட வாக்கு வங்கியாக வச்சுருக்காங்க. இப்போ இதில் என்னென்னா புது வாக்காளர்கள் இவர்களுக்கு எவ்வளோ பேர் வரப்போகிறாங்க, அந்த அடிப்படையில் தான் அவங்க போக முடியும் இல்லையா? அதிலிருந்து அவங்க இன்க்ரீஸ் ஆகுறாங்க அப்படின்னு ஆகுற மாதிரி ஏதாவது நடந்துதா அப்படின்னு பார்த்தா என்னுடைய பார்வையில் அப்படி இல்லை. ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வரக்கூடிய இன்க்ரீஸ் இல்லை. அந்த அடிப்படையில் நீங்கள் பாருங்கள், இவர்கள் இருவரும் ஒரு குறிப்பிட்ட சதவீத வாக்குகளை, அதாவது தமிழகத்தில் திராவிட கட்சிகள் ஆட்சிக்கு வந்த காலத்திலிருந்து இந்த இரண்டு கட்சிகளுக்கும் வாக்களிக்கக்கூடாது என்கின்ற மனநிலைமையில் இருக்கக்கூடிய ஒரு குறிப்பிட்ட சதவிகிதம், ஒரு 10 to 12% எப்போதும் இருக்கும். அந்த இடத்தை இவர்கள் இருவரும் பகிர்ந்து கொள்கிறார்கள் என்பதுதான். இது ரிசல்ட்டில் பெரிய அளவில் பாதிப்பை ஏற்படுத்தாதுன்னு இந்த இதை பொறுத்த வரைக்கும் நான் முதல்ல சொன்ன மாதிரி தான், இங்கே இன்ஸ்டாவிலையும் இதுலேயும் எஸ்ஐஆர் இல்லைங்கிறதுனால இந்த மாதிரி எத்தனை வேணாலும் போடலாம். ஆனால் பூத்தில் யார் ஓட்டு போட்டால் இதுக்கு ஓட்டு போட்டாங்கங்கிற அந்த அடிப்படையில் தான் இதை பார்க்கணும். அப்படி பார்க்கும்போது நேரடியாக களத்தில் பல பகுதிகளில் நம்ம பயணிக்கும்போது அதிமுகவுக்கு ஆட்சி மாற்றத்தை நோக்கி வாக்களிச்சிருக்காங்க. இன்னும் சொல்லப்போனால் நீங்கள் ஒரு வார்த்தை கூட நாத்தாக்காட்ட கேட்டீங்க, நீங்கள் திமுக விமர்சிக்கலையேன்னு. கூட்டணியில் இருக்கிற கட்சிகளே அவங்கள விமர்சிக்கின்ற போது எங்கு பார்த்தாலும் பாலியல் தொல்லை, போதைப்பொருள் நடமாட்டம், இதை தவிர வேறு என்ன குறை இருக்குது அப்படின்னு கேட்டபோது இந்த ரெண்டும் தான் அடிநாதமான பிரச்சனை. இது சட்டம் ஒழுங்கினுடைய தாய் இதுன்னு கேட்டிங்கன்னா இந்த 2 பிரச்சனை தான். இப்போ இதே சரியில்லைன்னா அப்போ அதுக்கப்புறம் சட்டம் ஒழுங்கு எப்படி இருக்குங்கிறத அவங்க விமர்சிச்சிருக்காங்க. இன்னும் போனால் காங்கிரஸுடைய ராகுல் காந்தி கூட மிக நிறைய இடங்களில் அதிமுகவை இப்போ வரலாற்றை பெரிய அளவில் சொல்லிட்டு தான் விமர்சனத்தை குறுகி வச்சார். அதன் மூலம் அவரே நிறைய விஷயங்கள் என்ன சொல்கிறாருன்னா, காங்கிரஸ் அல்லாத இடங்களில் அதிமுகவினுடைய உழைப்பு, மக்களுக்கு இது சேவையெல்லாம் கன்சிடர் பண்ணுங்கிற ஒரு மறைமுக பிரச்சாரத்தை வர அவரும் வச்சுட்டு போனதுனால இப்படி மல்டி லெவலில் அதிமுகவுக்கான சப்போர்ட், ஆட்சிக்கு எதிரான வாக்குகள் எல்லாம் போடப்பட்டிருக்கு. அதிமுக வெல்லும்.